அறிக்கையில் இருக்கிறது உண்மையா பொய்யா, அதில் இருக்கிற ஆதாரங்கள் போதுமானவையா இல்லையா, இல்லது எதிர்கருத்துக்களை கொண்டவையா அப்படின்னு தீர்மானிக்க எப்போ வரும்? ஒரு அறிவுலகம் அதை விவாதிக்கணும். அறிவுலகங்கிறது பொதுவாக இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்றாளர்கள், தொல்லியலாளர்கள், பண்பாட்டு ஆய்வு செய்பவர்கள், இவங்களாம் அதை தீர்மானிக்கணும். எப்போ அந்த விவாதம் வரும்? அறிக்கை வெளியிட்டால் தான் வரும். பொதுமக்களுக்கு மறைக்கப்பட்ட அறிக்கையை வைத்து கொண்டதில் போதுமான தரவுகள் இல்லை, நம்பகத்தன்மைக்கு உரிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு ஒருதலை பட்சமாக அதிகார வர்க்கம் சொல்கிறது எந்த முறையில் நியாயமானது? ஷெகாவத்தினுடைய அந்த அறிக்கைங்கிறது கல்வி அமைச்சர் கொடுக்கலை. அவர் கொடுத்தாலும் வேறு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை, பிரதான் கொடுத்தாலும் வேறு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த பதைப்பு ஏன்? அங்கே ஷெகாவத் இது வரைக்கும் பிரதான் பேசின இடத்துல இப்போ ஷெகாவத் வர வேண்டிய அவசியம் என்ன?